ஐ டூ எவ்ரிதிங் அட் மை ஸ்பீட். புரியுதுங்களா? சிலதை வந்து நம்ம ஸ்லோவா தான் பண்ணுவோம். சிலது பயங்கர ஃபாஸ்ட்டா. அது நம்ம ஆர்வத்த பொறுத்தது. எவ்வளோ பேஷன் அந்த டைம்ல நம்ம அதுக்குள்ள போடுறோங்கிறத பொறுத்தது. நெனச்சா ஒரு சாங்க வந்து ஒரு ரன்னிங் ஸ்பீட்ல பண்ணிடுவோம். சில சமயம் அது 10 நாள் கூட ஆகலாம், 12 நாள் கூட ஆகலாம். அது ஏன்னா, அந்த சாங் நம்மளுக்கு புடிச்ச மாரி ஓகே. வரணுன்றதுக்காக. ஸோ அது மாரி தான். எவ்ரிதிங் இஃப் யூ புட் யுவர் பேஷன் இன்டூ இட், என் மூட் எப்படி இருக்கோ அத மாரி தான். ஸோ இதுக்காக என்னோட தூக்கத்த நான் கெடுத்துக்கிறது இல்ல. இதுக்காக நான் வந்து அஃப்கோர்ஸ் சில சமயம் நைட் வொர்க் பண்ணுவோம். அதுக்கு பதிலா காம்பன்சேட் பண்ணுவோம் மார்னிங். ஸோ இட்ஸ் ஆல் உங்க ஆர்வம் தான். புரியுது. ஆர்வம் உங்களுக்கு இருக்க அது தன்னால நடக்கும் எல்லாமே. மேம் உங்களோட மியூசிக் ஜர்னில வந்து நெறைய அப்ஸ் அண்ட் டவுன் நீங்க பார்த்திருக்கீங்க. ம். ஸோ அத எப்படி நீங்க பாசிட்டிவா எடுத்துட்டு போறீங்க மேம்? அப்ஸ், டவுன்ஸ் அப்படி எனக்கு தெரியல. நான் பாடுனாலே எனக்கு பிடிக்கும். மியூசிக் பண்ணாலே எனக்கு பிடிக்கும். அப்ப அதெல்லாம் அப்பு தானே எல்லாமே. ஜனங்க ரசிக்கிறாங்க, ரசிக்கலங்கிறதுலாம் வேற விஷயம். நம்மளுக்கு பிடிச்ச மாரி பண்ணியிருக்கோமாங்கிறது தான் மொத விஷயம். ஸோ அது ஃபார் மீ இட்ஸ் ஆல்வேஸ் அன் அப் சிச்சுவேஷன் தான். அப்படிதான் ஐ திங்க்.